உன்னுடைய நீண்ட காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது. என் பிள்ளையே, எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த பலனை அனுபவிக்க வேண்டிய கட்டத்தை நெருங்கிவிட்டாய். இதோ நீ நினைத்ததை அடையத்தான் போகிறாய். இந்த சண்முகநாதன், இந்த வேலவன் மயிலோடு நான் வந்து இருக்கும்போது இனி ஏற்றத்தை நீ பார்க்கும் நேரம் வந்து விட்டது. கவலைகளை எல்லாம் தாண்டி நீ எதிர்நோக்கி அந்த விஷயம் இப்பொழுது நடக்கும் தருணத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றாய். உன் உறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவர், உன் உறவே வேண்டாம் என்று முறித்து கொண்டு போனவர் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன்னை தேடித்தான் வரப்போகிறார். மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய். சில பேர் என்னதான் செய்தாலும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. அதை மீறி நான் என்னை நிரூபிக்க முற்பட்ட போதிலும் அங்கு நிரூபிப்பதற்கான ஒன்றுமே நடக்கவில்லையே. என்னதான் நான் நிரூபித்தாலும் அதில் அவர் நம்புவதாக இல்லையே என்று நீ யோசிக்காதே. நீ மனம் கலங்காதே. என் பிள்ளையே, உன் மனம் வருந்தும்படியான செயல்கள் இங்கு நடந்து கொண்டு இருக்கலாம். அதற்காக அதையே நினைத்து கொண்டு தடைகள் வந்து விட்டதே என்று யோசிக்க வேண்டாம். எத்தனையோ தடைகள் வந்த போதிலும் உனக்காக உன்னப்பன் முருகன் நான் வந்து கொண்டு தானே இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை நீ கையில் எடுத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நிகழ்ச்சியிலும் இப்பொழுது நீ எடுத்துக்கொண்ட முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் நீ நினைக்கின்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். யாருமே இல்லை என்ற நிலை போதிலும் இந்த முருகன் ஒருவன் மட்டுமே போதும் என்று என்னை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றாய். இனி சற்றும் நான் தாமதிக்கப் போவதே இல்லை. என் தங்க பிள்ளையை, உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த முருகனானவன் உன் வாழ்க்கையில் உள்ள விஷயத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றேன். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் கேட்டதும் உடனடியாக கொடுக்க முடியவில்லையே என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் விதி எவ்வளவு வலுவாக இருந்தாலும் இந்த விதியை வீழ்த்துகின்ற அளவுக்கு இந்த முருகன் உனக்கான விஷயத்தை தரத்தான் போகிறேன். உன் மனப்பக்குவம்தான், உன் மன தைரியம்தான் உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்த அந்த தருணமானது, நீ நினைக்கின்ற இந்த தருணமானது உன் வாழ்க்கையை முழுமையாக்கத்தான் போகிறது. எவ்வளவு பெரிய விஷயமானாலும் இனி எல்லாவற்றையும் கடந்து வருவதில் மட்டும் உறுதியாக இரு. ஏனென்றால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் தட்டு கழிக்கவும் முடியாது, அதிலிருந்து ஓடி ஒளிந்து கொள்ளவும் முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நமக்கான விஷயத்தை நாம் செய்து கொள்ள முடியும். எவ்வளவு காலம் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்த வேலையை தாண்டி உன் கண்மூடி முழிப்பதற்குள் உனக்கான அதிசயத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் நடத்தி தர நானே காத்து கொண்டு இருக்கின்றேன். எது வேண்டுமோ அதை உனக்காக நீ பெற்றுக்கொள்ள நேரம் வந்து விட்டது. நம்பிக்கைக்கு வழிவகுப்பவனாக நானே முன்னால் சென்று கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் அழ வேண்டாம். என் தங்க பிள்ளையே, ஒவ்வொரு நொடியையும் உன்னை செதுக்கி கொண்டிருக்கின்றேன். யார் ஒருவருக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த ஒருவரை நான் கண் முன்னே நிப்பாட்டி உன் வாழ்க்கையில் இவர்தான் உனக்கு உறுதுணையாக வரப்போகிறார் என்ற உண்மையை நான் உணர்த்தத்தான் போகிறேன். எவ்வளவோ விஷயத்தை நீ கடந்து வந்து விட்டாய். இந்த சின்ன சின்ன துன்பங்களுக்கும் இந்த சின்ன சின்ன கஷ்டங்களுக்கும் என் பிள்ளையே இவ்வளவு வருத்தம் கொண்டு இருக்கின்றாய். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையோ என்று எண்ணி விடாதே. எல்லாமே வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே. அதை நாம் அடுத்தடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துச் செல்கிறோம், அல்லது அதை கடந்துவிட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் அதை எப்படி கடந்து போகின்றோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொரு நொடியையும் உனக்காக நான் தந்து கொண்டு இருக்கின்றேன். இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ன வேண்டும் என்று நான் கேட்பதற்கு உள்ளதாகவே உன் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். இதுதானே முக்கியம். நீ என்றோ கேட்ட வரத்தை என்றோ தருவதற்கு பதிலாக அன்றே கேட்ட வரத்தை அன்றே கொடுத்து விட்டு நீ எடுத்துக்கொள்கின்ற முயற்சியை மட்டும்
இப்படி பண்ணிக்கொண்டே இரு என்று சொல்வதற்குத்தானே இந்த அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். இனியும் ஓய்வெடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றி சிந்திக்க வேண்டாம். ஏனென்றால் நாம் உயிரும் உள்ளம் வரை நமக்காக யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் நீ தெளிவாகவே இரு. சற்றும் காலதாமதம் பண்ண போவதே இல்லை. எனக்காக என்ன செய்திருப்பான் என்றுதானே நீ யோசிக்கின்றாய். நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். யாரும் யாருக்காக சொல்லவும் இல்லை செய்யவும் இல்லை என்றாலும் கூட உனக்கான வார்த்தைகளில் அவர் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். நீ அவருடைய விஷயம் என்னவென்று கேட்பதற்கு உள்ளதாகவே உன்னுடைய விஷயத்தில் அவரின் உதவிகளை மட்டுமல்ல, அவர்களின் ஆறுதலான வார்த்தைகளை நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய். அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தியடையும் போது இப்பொழுதே அவர் வெற்றி பெறுவார் அல்லவா? அப்படிப்பட்ட தருணம்தான் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகிறது. நடக்கின்ற விஷயத்தை எண்ணி நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்காதே. எந்த ஒரு காரணத்திற்காக உன்னை விட்டு விலகினாரோ அந்த காரணத்தை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் நான் செய்ததுதான் தவறு என்று என் பிள்ளைகளின் நல்லுள்ளத்தை புரிந்து கொண்டு மன தூய்மையோடு நல்லுள்ளத்தோடும் என்னை நெருங்கி வந்து கொண்டு இருக்கும் என் தங்கமே, இனி எல்லாம் வாழ்வின் ஏற்றத்தை மட்டுமே நீ காணப்போகிறாய். சில செயல்கள் உன் மனதை வருத்தி கொண்டே இருக்கின்றது, மனதை உறுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆனால் நீ அதையும் சகித்து கொள்வதற்கு காரணம் உன் குடும்ப சூழ்நிலைதான். அந்த சூழ்நிலையை விட்டு என்னால் வர முடியவில்லையே. இந்த சூழ்நிலையில் நான் அப்படியே இருந்துவிட்டால் என் உடல் நிலையும் மட்டுமல்ல, என் உள்ளத்தின் நிலையும் மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் அல்லவா நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன்னை நீ அவர்கள் அப்படி நினைக்கின்ற அளவுக்கு வைத்து கொள்ளாதே என்பேன். அது மட்டுமல்ல, யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது? எல்லாம் இந்த முருகனுக்கு எங்கத்தான் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. முருகனுக்கு கீழே தான் இறங்கிக் கொண்டு இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உனக்கு பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டு இருக்கின்றேன். அது உன் தேவையும் தேவையற்றதையும் போட்டு நீ குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு தேவையானது என்பது நீ எங்கே தேடினாலும் தேடாமல் போனாலும் அதை உனக்கென்று நிரந்தரமாகத்தான் வந்திருக்கின்றேன். இனியும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதில் முழு முயற்சியோடு இறங்கிக் கொண்டே இரு. அந்த முயற்சியின் வடிவிலே நான் உன் அப்பன் உனக்கு முன்னால் சென்று கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளை, சோகத்தோடு இருந்து கொண்டு இருக்காதே. இந்த சோதனைகளை தாண்டி உனக்கான வெற்றியின் பயணத்தில் உன் முருகன் உன் கைகளை கரம் பற்றி இருக்கின்றான் என்பதை மட்டும் நினைவில் கொள். இந்த நிலையிலும் எனக்காக என்னப்பன் இருந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு நல் நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கான் என்பதில் தெளிவாகும் நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதானே வாழ்க்கை. அந்த நம்பிக்கையின் வாழ்க்கையின் வடிவிலே அது எண்ணங்களாகத்தான் மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த எண்ணத்தை தான் சொல்லாக்கும் பயணத்தில் நான் இப்பொழுது இறங்கியிருக்கின்றேன். நீ எதிர்பார்த்த அந்த தருணம், நீ கேட்ட அந்த தருணம் இப்பொழுதே உன்னோடு வந்து சேரப்போகிறது. சில சமயத்தில் எது நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அது நடந்து முடிந்து உனக்கான விஷயத்தில் நானே நல்லது நடத்தி தருவேன் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பேன். மாற்றங்களுக்காக தேடி கொண்டிருக்கின்றாய். அந்த மாற்றம் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, சற்றும் யோசிக்காதே. உனக்கான வெற்றி என்பது உனக்காக ஒருவர் இருக்கின்றார் என்பதுதானே. இதோ உன்னை தேடி அவரே வந்து கொண்டு இருக்கின்றார். நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நானே தர காத்திருக்கும் போது புரிந்து போனவரும் விலகிவிட்டவரும் உன் உறவே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனவரும் இப்பொழுது வந்து சேரத்தான் போகிறார். நீ எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து கொண்டே இரு. உன் கடமையில் இருந்து மட்டும் விலகி விடாதே. நம்பிக்கையான உன் தருணம் இப்பொழுது நல்லது நடக்கத்தான் போகிறது.
நீ நினைத்த காரியத்தை நானே நடத்தி தர காத்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை வெற்றியடையத்தான் போகிறது. கேட்டதும் கேட்டபடியே நடக்கும் தருணத்திற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். யாம் இருக்க பயமேன்.